ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா வெஜிடபிள் குருமா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாங்களா? தக்காளி, இஞ்சி, பூண்டு, ஒரு வெங்காயம், எண்ணெய், காலிஃப்ளவர் ஒன்று, பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ், அப்புறம் உப்பு, மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் தயிர் கொஞ்சமாக அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரை வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிட்டு அதில் வெங்காயமும் தக்காளியும் நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கணும். அதை அந்த ஆயிலில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எங்கள் பாப்பா க்ளேயில் செஞ்ச ஆர்ட். இதெல்லாமே இதெல்லாம் போட சொல்லியிருந்தது. எல்லாம் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டொமேட்டோ இதெல்லாம் போட்டோம் இல்லையா, அது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் மிளகாய் தூள், மல்லித்தூள் அதெல்லாம் கலந்தோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். மசாலா வாசம்லாம் போய் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது தோசைக்கு, ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே இந்த குருமா நல்லாயிருக்கும். கிரேவி மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் தயிர் அதிலே ஊற்றிக்கலாம். தயிர் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றணும். நம்ம தேங்காய் சேர்த்ததுனால இது தயிர் நல்லாயிருக்கும். தயிர் நிறைய சேர்த்துனிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு எல்லாம் கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒவ்வொன்றா சேர்த்திக்கிறேன். அப்புறம் காலிஃப்ளவரும் நல்லா வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு அதையும் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டுட்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 2 சவுண்ட் விட்டு எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஒரு டம்ளர் ஊற்றிட்டு 2 சவுண்ட் விட்டு எடுத்துட்டோம்னா செம்மையாக இருக்கும். கமன்ட்டு. நீங்கள் இதில் மட்டன் போடுறதுனா நீங்கள் கைமா போடலாம். போட்டிங்கன்னா அதுக்கு தேங்காய் ஊற்றினோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது இன்னொரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன். இது எல்லாம் போட்டுட்டு நல்லா 2 சவுண்ட் விட்டு எடுத்துகிட்டு, இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் வெந்தய சாப்பாடு. நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குங்க. பார்த்திங்களா, சுட சுட வெந்தய சாப்பாடு. அதுக்கப்புறம் வெஜிடபிள் குருமா. அப்புறம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் எங்கள் வீட்டில். வெஜிடபிள் சாப்பாடு, வெஜ்ஜு தான். சுட சுட சோறு, அதுக்கப்புறம் வெஜிடபிள் குருமா, அப்புறம் மாம்பழம். இந்த மாம்பழம் சீசன் முடிகிற வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம்தான் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் சாப்பிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். செஞ்சு பாருங்கள்.